பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல ஆசீர்வாதமான விசுவாசத்தின் போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, ஏதோ 1ஆம் தேதிக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இல்லை. நம்ம இன்னைக்கு வாரம், இன்னைக்கு 1ஆம் தேதி, அதனால் இன்றைக்கி வாக்குத்தத்தம் அப்படின்னு இல்லை. மாதம் பூரா ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. அப்போ ஒரு நாளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏதோ நம்ம 1ஆம் தேதி மட்டும் வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அதோட விட்டுறது இல்லை. காலையில் எழுந்த உடனே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை வழி நடத்துகிற வார்த்தைகளாக இருக்கின்றன. இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான சத்தியத்தை பார்க்க போகிறோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இதை குறித்தே பேசுகிறாங்க அப்படின்னு. ஆசீர்வாதம், சம்பளம் நம்மளுக்கு வேணும், பணம் நமக்கு வேணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் இல்லையா? பணங்கிறது எவ்வளோ ஒரு தேவையான இதாக இருக்குது. ஆனால் நம்ம பணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறது இல்லை. பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம குடும்பம் நடத்த பணம் ரொம்ப தேவையாக இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராயிருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவரும் அதற்கு அதிகமானவருமாக இருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கிறது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கிறது என்ன? நம்ம வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் இல்லாமையும் தரித்திரங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட பாடம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டின் மீது ஆசீர்வாதங்களை பேச வேண்டும். நம்மளுடைய சுவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரதிபலிக்க வேண்டும். அவ்வளோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே பேசணும். நீங்கள் எப்போவுமே ஏன் மனசில் ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா, நம்ம எப்பவும் சோர்வான காரியங்களையும் இல்லாதவைகளையும் எதெல்லாம் நமக்கு தேவை இருக்கோ இதுலேயே நம்ம நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை அனுபவிக்க முடிகிறதில்ல. இல்லாமையை குறித்து பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ இந்த இல்லாமையும் கஷ்டங்களையும், எனக்கு இப்படி பாடு இருக்குது அப்படி பாடு இருக்குது, கடன்களை குறித்து இதையே நம்ம பேசிக்கிட்டு இல்லாதபடி இதை எல்லாம் போகிறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்த்தாவே, நீர் என்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னோடு கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி 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 தான் நம்ம ஒவ்வொரு நாளும் மேலே வரணும் பாருங்கள். இப்படி நம்ம வாக்குத்தத்தங்களை நம்ம வீடுகளில் பேசும் பொழுது அந்த ஆசீர்வாதமானது நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் கடக்க அந்த கர்த்தருடைய வார்த்தைகளானது உங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லாமையும் தரித்திரத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க இதனால வரக்கூடிய கூச்சல், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் வீட்டுக்குள்ள கடனை உண்டு பண்ணும், வறுமையை வருவிக்கும். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை பேசும்போது உங்களை அறியாமல் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாக்குத்தத்தங்களை சொல்லி 2 பேரும் கைகோர்த்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் சமாதானத்தை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு சம்பளம் இருக்கும், 2 பேர் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸாக இருப்பாங்க, பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். எதனால நம்மளுக்குள்ள சமாதானம் இல்லை? கர்த்தர் நான் உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பதிலை கண்டுபிடிக்கணும். அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது ப்ராஸ்பரிட்டி. இப்போ என்ன இவங்க ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் ஆசீர்வாதத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சமாதானம் ஒரு ப்ராஸ்பரிட்டி. இந்த சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. அப்போ சமாதானத்தை அனுபவிக்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி, அதுதான் சமாதான உடன்படிக்கை. நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற உடன்படிக்கை. கர்த்தர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27 வரைக்கும், 34லிருந்து 27. தயவாய் நீங்கள் வேதத்தை எடுத்து வார்த்தைகளை நீங்கள் படித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
எசேக்கியேல் 34:24. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் தான். அவர் நமக்கு அதிபதியாய் இருக்கிறார். நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. 25வது வசனம் பாருங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். பிரியமானவர்களே, நீங்க சுகமாய் காடுகள்ல வனாந்தரங்கள்ல நித்திரை பண்ணுவீர்கள். வனாந்தரத்துல தாபரித்து, வனாந்தரத்துல ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சமாதானம் உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த நாள்ல உயர்கிறது. சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு உண்டாகிறது. பாருங்க, வனாந்தரத்தில் தாபரித்து அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். 26வது வசனம் பாருங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இது இன்னைக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவேன். ஏதோ தேவையில்லாத நேரத்தில் இல்லை, ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் வானத்தின் மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும். வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் உங்களுக்காக திறப்பார். தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28:12 நம்ம வாசிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். பாருங்க, நம்ம யாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்கிறது இல்லை. கடன், கஷ்டம் அப்படிங்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கிறது இல்லை. 27வது வசனத்தில் பாருங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எந்த அடிமைத்தனமும் கர்த்தருக்கு பிரியமே இல்லை பாருங்க. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார். நம்மளை பாவ பிடியிலிருந்து, அக்கிரமங்கள்லிருந்து, நம்மளை பாவத்தின் எல்லா கொடுமையிலிருந்தும் சாபங்கள்லிருந்தும் நம்மளை விடுதலையாக்கும்படியாக அவர் தம்முடைய உயிரை கல்வாரி சிலுவையில கொடுத்தாரு பாருங்க. நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக அவருடையதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்மளுதெல்லாம் அவருக்கு போயிருச்சு. அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. நம்மளுடைய பாவம், நம்மளுடைய வியாதிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போயிருச்சு. பிதாவின் இடத்துல இருந்தவைகளை எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்தார். பரலோக சந்தோஷம், சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. பரலோகத்தில் இருக்கிற எல்லா நிம்மதி எல்லாவற்றையும், பிதாவினுடைய அன்பு, முதல்ல அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்தாரு பாருங்க. இதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக தான் கல்வாரி சிலுவைக்கு போனார். யாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறது அவருக்கு பிரியமே இல்லை பாருங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, இந்த நாளில் அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்காக விட்டு கொடுத்து பரலோகத்தின் மேன்மையை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக இந்த பூலோகத்துக்கு வந்தாரு. அவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்திருக்கேன்னு. இந்த கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பரலோகத்தின் மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக பரலோகத்துல போயில்லை, இன்றைக்கு நாம் நம்ம வீடுகள்ல இந்த சந்தோஷம், சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல நம்மளுக்கு இந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதான உடன்படிக்கை நம்மளோடு கூட செய்திருக்கிறார். இந்த நாள்ல உங்க வீடுகள்ல ஆசீர்வாதமான மழை பெய்யும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வீடுகள் மேல, உங்க பிள்ளைகள் மேல பேசுங்க. உங்கள் குடும்பம் செழிக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.